ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக மீதி இருக்கும். எவ்வளோ தான் சாப்பிட்டு தீக்கிறது சொல்லுங்கள். அதை வச்சு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு 3 Days 3 Topics. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்பன் டிப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வாங்குற சேஃப்டி பின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் ஆகுது. ஒரு டைம் சாரியை குத்திட்டு அடுத்த டைம் நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா உங்களோட சாரியை வந்து ரெண்டாக கிழிச்சிரும். அந்த அளவுக்கு நல்லா மொக்கையான ஒரு ஊக்கா தான் மாறிடும். அந்த மொக்க எப்படி சூப்பர் ஊக்கா மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரட் சீவரது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சரக்கு 4 இழுத்து இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஊக்கே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஷார்ப்பாகிடும். அதை குத்தி பார்த்தா லைட்டாக ஒரு ஓட்ட வேலை விழுந்துருச்சு. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒரு சிகாமணி டிப் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுருவோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷாம்பு வந்துட்டு ஆறாக வலிஞ்சு ஓடும். அந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பில் வந்து முதல்ல வாய் மாதிரி திறந்து அதில் மாட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு 7 இருக்கும். நம்ம வேலையை நம்மளும் பார்க்கலாம். ஷாம்பு வந்து அவ்வளோ சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, என்னம்மா நீயுமாமா புரிய வச்சு அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மீந்தமான பொரி இருக்கா, மீந்தமான சுண்டல் இருக்கா, அந்த டைட்டில் தான் நீங்கள் பார்க்கலாம். அதே வரிசையில் நானும் வந்திருக்கேன். மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் என் கையால் ஒரு 7 கைப்பிடி அளவுக்கு பொரியை வந்து போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அந்த பொரியோட பவுடர் எடுத்து அப்படி அலைக்க தூக்கி ஒரு தட்டில் வந்து வச்சிடறேன். அப்படி வைக்கிறப்பயே பார்த்திங்க அப்படின்னா காற்றுல பறக்குது. அந்தளவுக்கு மென்மையாக சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த பொடியை தூக்கி ஓரங்கட்டி வச்சுருங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ மீதி மிக்சர் ஜாரில் இருக்க பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வெல்லத்தை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா கம்மன்னு வாசமாக இருக்கிறதுக்கு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு அழகான பவுலில் உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்ல, வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கணும். அது மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பாதாமை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்துச்சு அப்படின்னா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து பிடிக்கிற பதத்தில் வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் செய்த சுத்தமான நெய், அந்த நெய்யை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அப்படியே காட்டியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. காமிச்சிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரவா லட்டு மாதிரி அழகாக முழுன்னு குண்டுன்னு அழகழகாக வரும். இது மாதிரி பிடிச்சி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு பொரியில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து இருக்கும். அந்த உப்போட அந்த இனிப்போட கலந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு எம்மியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீதி இருக்கிறத தூக்கி வாயில் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட குண்டு லட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பொரி லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு ரவா லட்டோட தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 4, அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு அவேர்னஸ் டிப் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெடிசன் வாங்குவோம். அந்த மெடிசன் வந்து எக்ஸ்பிரி எப்போ ஆகுது அப்படின்னு உடனே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம். பேராசிட்டமால்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வச்சிருப்போம் இல்லையா, அது வந்து எக்ஸ்பிரி டேட் வந்துட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக அது மேலே அந்த மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு செலோட்டை போட்டு ஓட்டிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து அலையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். டிப் நம்பர் 5, அடுத்த டிப் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு விளக்கு தான். அந்த விளக்கை இப்போ எப்படி அழகாக வந்து க்ளீன் பண்ணுறது, அதுவும் பொரியை வச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொரியை வந்து ஃபைன் பொடியாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த இதை வந்து அதில் ஊற்றிடுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விவேக் சார் காமெடியாக அது ஒரு காமெடி சொல்லுவாங்கள்ல, சமைக்கிறப்பே நல்லா கமகம்னு வாசம் வருது, என்னென்னலாம் இல்லை ஓட்டை அடைக்க போகிறேன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ரெசிபி செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது ரெசிபி கிடையாது. இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்ட். இப்போ வந்து அந்த புளி பேஸ்ட்டையும் அந்த நம்ம ஏற்கனவே பொரி பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ அதை எடுத்து அழகாக நம்மளோட விளக்கு மேலே அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாத வச்சிருந்த விளக்கு நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தேய்க்கவே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கழுவுனீங்க அப்படின்னாவே நல்லா க்ளீன் ஆகிடும். பட் இதை நான் கொஞ்சம் தேய்ச்சி கழுவ வேண்டிய வேலை இருக்குது. இப்போ இந்த மாதிரி பூசி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எந்த டிஸ்டர்பும் இதை வந்து பண்ண வேணாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாத்திரத்துக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லிக்விட் இல்லை அப்படின்னா சபீனா பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பூஜை பொருள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம்ல, அந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் வந்துட்டு நமக்கு வந்து ரிட்டைன் ஆகிறது நல்லாவே தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வாஷ் பண்ண போகிற விளக்கு, அதனால் இதை நல்லா வந்து தேய்ச்சி தான் கழுவியிருக்கேன். அப்படியே தொட்டோன்னே பளபளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். மேலே கொஞ்சம் உப்பு வந்து நான் போட்டுட்டு இதை நல்லா போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு அந்த மீதி இருக்க அந்த புளியோட அந்த சக்கருக்கு பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பளபளன்னு ஆக்கினேன். இப்போ ஃபுல்லாக அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்றத. இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நம்ம விளக்கோட ஒரிஜினல் கலர் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத. அந்த பச்சை எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இந்த
மாதிரி மீதமான பொரியை கண்டிப்பாக பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப 2 ஸ்பூன் எடுத்து போட்டு உங்களோட பூஜை பாத்திரங்கள் விளக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பூஜை பாத்திரம் நல்லா பலன்னு இருக்குது. மேலே இருக்கிற கரை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை பிடிச்சிடுச்சு. அதுக்காக தான் இதை இன்னும் பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விபூதி இருக்குல்ல, விபூதி திருநூறு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து போட்டு நல்லா அப்படி ஜென்டிலாக நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட விளக்கு வந்துட்டு பாலிஷ் ஆகும். கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு, அந்த விபூதியோட கருப்பு வந்து நம்ம கையில் அப்படியே வந்துட்டு படியும். இப்போ அவ்வளோ பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட பல விளக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ லான்ச்சிங் வந்து பிரேஸ்லெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து செயின். இது வந்து ஆன்டி டேர்னிஷ் செயினில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கருத்து போகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 க்யூட்டான ஹேங்கிங்ஸ் இருக்கும். நம்ம வழக்கம் போல் செல்லோ டேப் போட்டு தான் இந்த பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து கையில் மாட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். யார் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹேங்கிங் தொங்குறப்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட 200+ மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே செட்டாக வந்துட்டு மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில்ட்ரன்ஸ் டே அண்ட் பர்த்டேக்கான பென்சில் கார்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிஃப்ட். ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்த்டே ஹேம்பர். இது நம்ம நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த ட்ராயிங் பேப்பர், கூடவே வந்துட்டு க்ரையான்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6 அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா குத்துயிரும் கொல உயரமாக தான் இருந்தது. இதோட உயிரை புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு செலோட்டை போட்டு ஒட்டியிருந்தேன். பட் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் போட போகிறேன். இந்த மாதிரி யார் ஹெல்ப்புமே இல்லாமல் நானாக ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு செலோட்டை போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி உள்ள நூலில் வேறு ஏதாவது கயிறு வச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அடியில் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறது தூக்கி இந்த சைடு, அந்த சைடு இருக்கிறது அந்த சைடு தூக்கி போட்டுட்டு ஒரு எண்டை மட்டும் நம்மளோட ஒயருக்கு அடியில் விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரியே நீங்கள் எந்த இடம் வரைக்கும் ஒயர் கட் ஆயிருக்கோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, பொறுமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயர் ஃபுல்லாக கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த உடஞ்ச போர்ஷன் கிட்ட வந்துக்கிட்டோம். அந்த இதுக்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆயுத பூஜை லீவ் முடிஞ்சு எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. இப்போ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். லாஸ்ட் எண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு எப்போதும் முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரியே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டிசைன் போட்ட மாதிரி, ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி நம்மளோட சார்ஜர் ஒயர் வந்து கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.